இங்கிலீஷ் மூவிஸ் பாருங்க, டெஃபினட்டா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கல்ல, பல படத்தை பார்த்துட்டேன் ஆனால் ஒரு துளி கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நான் சொல்ற டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. There are 3 type of learners in the world. அவங்கள visual learners, auditory learners, kinesthetic learners பிரிக்கலாம். ரொம்ப டெக்னிக்கலாக வேண்டாம். ஃபர்ஸ்ட் பெஞ்சர்ஸ், மிடில் பெஞ்சர்ஸ் அண்ட் லாஸ்ட் பெஞ்சர்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சர்ஸ் விஷுவல் லேர்னர்ஸ் நிறைய அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்கும். மிடில் பெஞ்சர்ஸ் அப்பப்போ ஆழ்நிலை தியானத்துக்குலாம் போயிட்டு வருவாங்க. லாஸ்ட் பெஞ்சர்ஸ் நீ சொல்லி கொடுக்குறலாம் நான் கவனிக்க மாட்டேங்கிற கேட்டகரி. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சர்ஸ் விஷுவல், மிடில் பெஞ்சர்ஸ் ஆடிட்டரி, லாஸ்ட் பெஞ்சர்ஸ் கினெஸ்தட்டிக். ஃபர்ஸ்ட் பெஞ்சராக இருக்கிறீங்கன்னா மூவி பார்க்கும்போது அந்த மூவியை பொறுமையாக பாஸ் பண்ணி அந்த டயலாக் உங்களுக்குள்ளே சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு மிடில் பெஞ்சராக இருந்திருந்தீங்க, ஸ்கூலில் காலேஜில் நீங்கள் ஒரு மிடில் பெஞ்சராக இருந்திருந்தீங்க அப்படின்னா சப்டைட்டில் மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தை பார்க்காதீங்க, சப்டைட்டில் வச்சு பாஸ் பண்ணி அந்த டயலாக்ஸை ரிப்பீட் பண்ணி பாருங்கள். கினெஸ்தட்டிக் லேர்னர் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் படத்தை மட்டும் தான் ரசிப்பீங்க, உங்களால் கற்றுக்க முடியாது. பெட்டர் ஒரு இண்டிவிஜுவல் டியூட்டரை உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு குரூப் லேர்னிங் மட்டும்தான் எப்போதுமே செட் ஆகும். ஒன்று இங்கிலீஷ் பேசுகிற ஃப்ரெண்டை உங்களுக்கு ஒரு டியூட்டராக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு ப்ரொஃபஷனல் டியூட்டரை எடுத்து அவங்க மூலியமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.